உங்களுக்கு தெரியும், நேற்று சுமார் 1 மணிலேருந்து ஆல்மோஸ்ட் லைக் ஒரு வார் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து ஒரு 7 இடத்த டார்கெட் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் இருக்கிற ஆர்மி. இதில் வந்து முப்படைகளை ஜாயின் பண்ணியிருக்காங்க. நேவி, ஏர்ஃபோர்ஸ், ஆர்மி 3 பேருமே சேர்ந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த அட்டாக் வந்து எதுக்காக அட்டாக் நினச்சி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். பெஹல்காமில் கிட்டத்தட்ட 27 பேர் பயங்கர கொடூரமாக கொல்லப்பட்டாங்க. ஆன் ஸ்பாட்டு டக்குன்னு கொண்டாங்க, எதுவுமே தெரியாது. அதுவும் ஆண்களை மட்டும் குறி வச்சாங்க. கேட்டால் வந்து என்ன சொன்னாங்கன்னா, போய் மோடி கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ். மோடி கிட்ட சொன்னோன்னே இப்போ மோடி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, பீங் அ பிரைம் மினிஸ்டர் எவ்வளோ வருஷம் நம்ம பொறுமையாக இருந்தோம். நிறைய நேரத்தில் இந்தியா வந்து பொறுமையாக இருந்துச்சு. டெரரிஸ்ட் வந்து 2026 11 அட்டாக் உங்களுக்கு தெரியும், தாஜில் அட்டாக் பண்ணும்போது, அதுக்கு முன்னாடி வந்து பார்லிமெண்ட் அட்டாக் பண்ணும்போது, அதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல எக்கச்சக்கமான அட்டாக் நடக்கும் போதெல்லாம் பொறுமையாக இருந்த நாடு இந்த தடவை ஏன் பொறுமையாக இல்லை டக்குன்னு கிளம்பிடுச்சுன்றது எனக்கு தெரியல. பட் மேபி இது பொறுமையோட எல்லையை கூட இருக்கலாம். பெண்களோட பொட்டையும் தாலையும் பறித்த இந்த டைமில் அதுக்கான தண்டனையாக ஆப்ரேஷன் சிந்தூர்ன்றது லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்ரேஷனில் கிட்டத்தட்ட நம்ம சைட்லன்னு சொல்கிறது 70+ டெரரிஸ்ட் வந்து இறந்துருக்காங்க அப்படின்றது நம்மளோட இது. ரீசெண்டாக பாகிஸ்தான் சொல்கிறது என்னென்னா 26 people இன்க்ளூடிங் அ சைல்டு ஹஸ் பின் டெட் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் தக்க பதிலடி கொடுப்போம் இந்தியாவுக்கு அப்படின்றாங்க. எங்களுக்கும் இந்த இதுக்கும் சம்மந்தமே இல்லை இந்த டெரரிஸ்ட் அட்டாக். நாங்களே வந்து சொந்தமாக வந்து டெரரிஸ்ட்டை பார்த்து ரொம்ப நாங்களே நொந்து போயிருக்கோம். எங்கள் நாட்டிலே நிம்மதி இல்லை டெரரிஸ்டால் அப்படின்றாங்க. நிச்சயமாக தன்வினை தன்னை சுடும். அடுத்தவங்க வீட்டை நம்ம வந்து போய் அவங்க கூண்டை நம்ம கலைக்கணும் அப்படின்னா நம்ம கூண்டை முன்னாடியே கலைய ஆரம்பிச்சிடும். அதான் உண்மை. இப்போ பாகிஸ்தானில் இருக்கிற நிறைய பேருக்கு கஷ்டப்பட்டு எல்லாரும் வந்து ஊரெலாம் மாற்றிட்டு இருக்காங்க. நியூஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், குடும்பம்லாம் நகர்ந்துக்கிட்டு இருக்கு. இந்தியாவில் ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற ஸ்கூல்ஸில் வந்து குழந்தைங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. என்னென்னா குனிஞ்சு போகிறதுக்கு, வளைஞ்சு போகிறதுக்கு, அந்த மாதிரி ட்ரைனிங்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அங்கே குழந்தைங்களுக்கு ஆபத்து, பெரியவங்களுக்கு ஆபத்து, லேடிஸ்க்கு ஆபத்து, வயசானவங்களுக்கு. எதுக்கு இந்த சண்டை? ஏன் வந்து துப்பாக்கி? எதுக்கு ஊரில் தண்ணி குடிக்க இல்லைன்றாங்க பாகிஸ்தானில். சரியா? இந்தியாவிலே அப்படி தான் இருக்குது. நிறைய கிராமங்களில், மகாராஷ்டிராவில் இன்னும் நிறைய கிராமத்துலேருந்து அந்த மாதிரி இருக்குது. தேங்க் காட் தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, இங்கே வந்து அந்த மக்களோட கேள்வி கேட்குற அந்த மனநிலை இங்கே இருந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுமே ஸ்டார்டிங்லேருந்து இன்னைய வரைக்கும் வந்து ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் இல்லாத எஜுகேஷன் டெவலப்மெண்ட்லேயும் டெஃபினெட்லி எஸ், இன்னமும் ஸ்கூல்ஸில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் தேவை. சில பேருக்கு படிக்க தெரில, எழுத தெரில, பட் சிந்திக்க தெரிலையான்னு கேட்டால் நான் ஒத்துக்க மாட்டேன். நிச்சயமாக எல்லா குழந்தைங்களாலேயும் நாட்டில் சிந்திக்க முடியும். தன்னோட பகுத்தறிவில் முன்னேறி லைஃப்பை ஜெயிக்கிற குழந்தைங்க தான் பெருசாக வருது. அதான் உண்மை. சரி, இப்போது இந்த மாதிரி வார்ஸ் வந்து ஃப்யூச்சரில் இப்போ தமிழ்நாட்டில் அட்டாக் பண்ணுறாங்க. தமிழ்நாடும் பாதிக்கப்படுது. இந்தியா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே ஆபத்து வரும்போது தமிழ்நாடு மட்டும் எப்படி தப்பிக்கும்? ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கான ப்ரிகாஷனரி இப்போதுலேருந்தே நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும். சண்டை கிட்ட வர நம்ம எப்படி நம்மளை காப்பாற்றிக்கிறதுன்னு. எதுவுமே நிஜம் கிடையாதுன்றது இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது தான். கிட்ட வர கொரோனாவில் அப்படி தான் தெளிஞ்சோம் கொஞ்ச நாளைக்கு. அடுத்தவனை நம்ம நோவடிக்கூடாது, அடுத்தவனை காலி பண்ணக்கூடாது, அடுத்தவன் முதுகு குத்தக்கூடாது. கொரோனா முடிஞ்சோடனே முதுகு குத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவ்வளோதான் வந்து பொறுமை இருக்கும் பேராசைக்கு. அது திருப்பி ஆரம்பிச்சிடும், தலை விரிச்சு ஆடும் பேராசை. பெரு நஷ்டன்றது காலம் அவங்க மனிதர்களுக்கு சொல்லும். இப்போ இந்த மாதிரி வார்ஸ் வந்து என்ன காட்டுது அப்படின்னா, அழிவு எல்லாருக்கும் நிச்சயம் உண்டு. பட் இந்த மாதிரியான வாரில் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர்கள் யாரும் பெருசாக சாகிறதில்லை. பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பாகிஸ்தானோ இல்லை பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவோ இவங்களுக்கு ஆபத்து ரொம்ப கம்மி. சாவது சாதாரண சொல்லுது. 9 பேர் இப்போ வந்து இறந்துட்டாங்க அப்படின்றாங்க. 10 பேர் இறந்துட்டாங்க நம்ம ஃபைட்டர் ஜெட்ஸில் போனவங்க. இப்போ அவங்களுக்கு என்னாச்சு? விததான் நாங்கள் அவங்க வைஃபு அவங்களுக்கு என்ன சுந்தர வச்சாங்க. இதனால தான் வந்து இதுக்கு முன்னாடி இந்த பல தலைவர்கள் வந்து சண்டையை வந்து அவாய்ட் பண்ணாங்க. எதுக்கு சண்டை வந்து ஒரு பெரிய இன்னும் குழப்பத்தை ஏற்படுத்திடக்கூடாது, மக்களோட நிம்மதியை இறக்கிடக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய சொன்னாங்க. டெஃபினெட்லி எஸ். இப்போ ஒரு தலைவர் சொன்னாங்க, 45 நிமிஷம் கூட பாகிஸ்தானால் சண்டையை தாக்கு பிடிக்க முடியாது, அந்த மாதிரி வீக்காக இருக்குது அப்படின்னு. பட் யாரையுமே வந்து என்னை பொறுத்தவரைக்கும் குறைச்ச இடம் போடக்கூடாது. அடுத்த நொடி என்ன ஆகுன்றதே தெரியாது. ஏன்னா நம்ம வந்து வளர்ந்துருக்கோங்க. நம்ம விழுந்தோன்னா நமக்கு ஒரு பெரிய லாஸ். அது நம்ம வளர்ந்துருக்கோம், நமக்கு அது பெரிய லாஸு.
ஆனால் வளர்ச்சியே இல்லாதவங்க அவங்களுக்கு என்ன இருக்குது? அவங்களுக்கு பெரிய லாஸ் இல்லை. ஏற்கனவே பல தாக்குதலை பார்த்த நாடு. அவங்களுக்கு என்ன? இந்தியாவோட நிம்மதியே கெடுக்கணும், இந்தியா வந்து அழியணும். அதனால தானே திருப்பி 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 நம்மளை நோண்டுறாங்க. நம்ம திருப்பி நோண்டுவோம். ஆனால் நோண்டா தாங்க மாட்டாங்கன்றது இப்போ தெரிஞ்சுப்பாங்க, கண்டிப்பாக தெரிஞ்சுப்பாங்க. பாகிஸ்தானில் இருக்கிற பொதுமக்களை டிஸ்டர்ப் பண்ணாத தீவிரவாதிகளை அடியோட ஒழிக்கணுன்றதை நான் வேண்டி கேட்டுக்கிறேன். தவறான எண்ணங்களோட இந்தியாவை பார்க்குறவங்க, தவறான எண்ணங்களோட இந்தியாவை தொடரணும்னு நினைக்கிறவங்க, தவறான எண்ணத்தோட இந்தியாவை வந்து அழிக்கணும்னு நினைக்கிறவங்க, நம்ம வளர்ச்சியை கெடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பக்கா தண்டனை கொடுத்தே ஆகணும். அவங்க தீவிரவாதிகளை அடியோடு அழிக்கணும், தீவிரவாதம் செய்யணுன்ற எண்ணத்தை அழிக்கணும். திரும்ப 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 இப்போ வந்து லஷ்கரோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அழிச்சிருக்காங்க அப்படின்றாங்க. இப்போ லஷ்கர் ஹெட் குவார்ட்டர்ஸ் அழிச்சோன்னே இன்னொருத்த முளைக்கக்கூடாது, அந்த முளைக்காத மாதிரி வேரோட அழிக்கணும் அப்படின்றது தான் தீவிரவாதத்தை வேரோட அழிச்சா மாதிரி. ஸோ நிறைய தீவிரவாத அமைப்பு வந்து அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட அழிச்சிருக்காங்க. முதல்ல ஒரு மாஸ்கில் தாக்கியிருக்காங்க, அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது என்னோட எண்ணம். ஏன்னா அது வந்து ஒரு புண்ணியஸ்தலம். பட் ஓகே, ஏன்னா இப்போ வார்னு வந்துருச்சு அப்படின்னா கோயிலையும் சர்ச்சையும் இல்லை மாஸ்கையும் தனித்தனியெல்லாம் பிரித்து பார்க்க முடியாது. புத்தர் கோயிலாக இருந்தாலும் அதை தட்டி தான் தூக்குறாங்க. ஏன்னா அது வந்து வார் ஜோன் ஆகிடுது. இந்த சமயத்தில் இந்தியாவுக்குள்ளே நம்ம எப்படி இருக்கணும்னா எல்லோரும் ஒற்றுமையாக இருப்போம், நல்லதே நடக்கும், நம்புவோம். இந்த வார் சீக்கிரம் முடிஞ்சு அமைதி சூழல் திரும்பணும்னு ஆசைப்பட்றேன். யாரோ ஒரு மூணாவது மனுஷங்க வந்து நடுவில் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறது போல் நம்மளே நம்ம சண்டைகளை பேசி தீர்த்தோம்னு நினைக்கிறேன். அப்படி நடந்தால் நிம்மதி பிறக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த வார் முடிட்டோம், முதல்ல எல்லாருக்கும் நல்லது நடக்கும் நம்புவோம். தேங்க்யூ.